ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் அச்சூஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஒரு சூப்பரான பேக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரட் ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ப்ரௌனி. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரௌனி இருக்குது. அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரெட் வெல்வெட் ப்ரௌனி. இதுக்கு டபுள் பாயிலிங் மெத்தடில் மில்க் காம்பவுண்டும் பட்டரையும் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர், ஃப்ளாரு, கொக்கோ பவுட்ரு, ரெட் வெல்வெட் சொல்யூஷன், 2 எக்கு, வினிகரு, மில்க், இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. ப்ரௌனி செய்கிறதுக்கு இது முன்னாடியே ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒர்க் லோட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 1 டீஸ்பூன் மில்க் எடுத்து அதில் 1 ட்ராப் வினிகர் ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து ப்ரௌனிக்கு வந்து என்ஹான்ஸான டேஸ்ட் கொடுக்கும். ரெட் வெல்வெட் ப்ரௌனின்னு தனியாக என்ஹான்ஸாக டேஸ்ட் கொடுக்கும். 1 ட்ராப் மட்டும் வினிகர் ஆட் பண்ணிவிட்டு 1 ட்ராப் வந்து ரெட் வெல்வெட் சொல்யூஷன் ஆட் பண்ணணும். இந்த ரெட் வெல்வெட் சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு கலர் மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டை வந்து ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி இந்த சொல்யூஷனோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து ரெட் வெல்வெட் சொல்யூஷன் தனியாக விற்கும். நீங்கள் வந்து ரெட் கலர் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிடக்கூடாது. இந்த ப்ரௌனி வந்து ஒரு ஆர்டருக்காக எடுத்திருந்தேன். என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தா. இந்த ப்ரௌனி செய்யும் போது ரொம்பவே ஈகராக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், எப்போ செய்வோம், எப்படி இந்த அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரௌனி பண்ணியிருப்போம், ட்ரிபிள் சாக்லேட்டு, கிளாசிக் ப்ரௌனி, ஃபஜ்ஜி ப்ரௌனி, இது எல்லாமே. ஆனால் வந்து ரேராக வருது இந்த ரெட் வெல்வெட் ப்ரௌனி. பேக்கிங்கை பொறுத்தவரையும் ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்கும் போது இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் வந்து எக்ஸைட்மெண்ட் இருக்காது. அதே நியூவாக ஒரு விஷயம் பண்ண போகிறோம், ஒரு டிஷ் நியூவாக பண்ணுறோம் அப்படின்னா வந்து எக்ஸைட்மெண்ட் ஓவராக இருக்கும். எப்போ இந்த டிஷ்ஷை பண்ணுவோம், எப்படி அவுட்புட் வரும் அப்படிங்கிற பயம் லைட்டாக இருந்தாலும் எக்ஸைட்மெண்ட் வந்து ஓவராக இருக்கும். அப்படி தான் இந்த ப்ரௌனி வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு இதில் 2 எக் ஆட் பண்ணி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ப்ரௌனின்னு எடுத்துக்கிட்டாலே நீங்கள் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராகவே கிடைக்கும். நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, ரொம்பவே ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். இதில் சில இடத்துலலாம் ஃபாஸ்ட்டாக காட்டியிருப்பேன், அது வந்து நான் ஸ்பீட் வந்து கூட வச்சுருப்பேன். பட் வந்து நீங்கள் செய்யும் போது வந்து ஸ்லோவாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த 2 எக்கோட 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் பேக்கிங் பவுட்ரோ பேக்கிங் சோடாவோ எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, அது வந்து ரொம்ப கேக்கி ஆகிடும். பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து எக்ஸ்மெல் வராதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ரெட் வெல்வெட் சொல்யூஷன்லாம் ஆட் பண்ண போகிறோம், மில்க் காம்பவுண்ட் ஆட் பண்ணுறோம், கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறோம். நம்மளுக்கு வந்து எக்ஸ்மெல் வந்து அவ்வளோவா வராது, நம்மளுக்கு தெரியவே தெரியாது ரெட் வெல்வெட் ப்ரௌனியை பொறுத்த வரையும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரௌன் சுகர் 40 கிராம், ஒயிட் சுகர் 40 கிராம் எடுத்து சளிச்சு வச்சுருக்கேன். சளிச்சு வச்சது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த எக்கோட மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து பவுட்ரு பண்ணதாக ஆட் பண்ணதுனால வந்து எனக்கு வந்து ஈஸியாக வந்து கரைஞ்சிரும். அதே வந்து நீங்கள் சுகர் வந்து பிளெண்ட் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அது கரையிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் பட்டரையும் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணி வச்சதை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இதே ப்ரொசீஜரில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு அவுட்புட் வந்து ரொம்பவே சூப்பராக வரும். நம்மக்கிட்ட ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரௌனிஸ், மில்லட் குக்கீஸ், டீ கேக்ஸ், மார்பிள் கேக்ஸ், இது எல்லாமே வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து டிஸ்பேச் பண்ணுறோம். கண்டிப்பாக வேணுங்கிறவங்க டிஎம் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு மைதா ஃப்ளாரும் கொக்கோ பவுடரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். மைதா வந்து 120 கிராமு, கொக்கோ பவுட்ரு வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். ஏன்னா இது ரெட் வெல்வெட் ப்ரௌனினால் ஒரு ஃப்ரேக்ரன்ஸுக்கு தான் வந்து கொக்கோ பவுட்ரு ஆட் பண்ணுறோம். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். ஆல்ரெடி மில்கை டைலூட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து ரெட் வெல்வெட் சொல்யூஷன் வந்து 1 ட்ராப் மட்டும் தான் ஆட் பண்ணோம். அது வந்து அவ்வளோவா நம்மளுக்கு வந்து கலர் கொடுக்காது, ஃப்ரேக்ரன்ஸும் லைட்டாக தான் இருக்கும். நம்ம 1 or 2 ட்ராப் கிட்ட வந்து சேர்த்தா தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் 2 ட்ராப் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஃப்ளாரும் கொக்கோ பவுடரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ 2 ட்ராப் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஆல்ரெடி டின்னில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர்லாம் போட்டு வச்சுக்கணும். நீங்கள் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டால் ஆயிலெலாம் க்ரீஸ் பண்ண தேவையில்ல. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் 1 or 2 டைம்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான் பவுலுக்கு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட அவுட்புட் சூப்பராக வந்தது. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ வந்து எனக்கு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ரிவ்யூ பார்த்ததும். ஒரு ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஏர் பபிள்ஸ் இருக்காது. இதில் வந்து கொஞ்சமாக வந்து சாக்கோ சிப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, சும்மா டேஸ்ட்டுக்காக. ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க ஓடிஜியில் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் எப்படி அவுட்புட் வரும்னு சொல்லிட்டு. எனக்கு அவுட்புட் பார்த்ததுமே ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. எனக்கு ரொம்பவே டெம்ட் ஆனுச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பர்ஃபெக்டான ப்ரௌனி பீசஸ் கிடைக்கும். இதுக்கு எந்த ஒரு டெக்கரேஷனும் கேட்கல. பட் ஆனால் வந்து எனக்கு ரொம்ப எம்டியாக இருந்த மாதிரி தெரிஞ்சது ப்ரௌனி. சரி வந்து நம்ம வந்து சாக்லேட் ட்ரிஸ்லிங் மட்டும் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணிட்டேன். ஃபாண்டன்ட்டில் வந்து ஹாப்பி ஆனிவர்சரின்னு வந்து ரைட் பண்ணிவிட்டு சாக்லேட் கனாஷ்க்கு வந்து டார்க் சாக்லேட்டும், என்கிட்ட வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை, அதனால் வந்து விப்பிங் க்ரீம் வந்து நான் ரெண்டையும் வந்து மெல்ட் பண்ணி கனாஷை ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி வந்து கன்சிஸ்டன்சி வரதுக்கு வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் கிட்டே ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரெஸ்லிங் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இதை ரெடி பண்ணதும் நம்ம இஷ்டம்தான். நம்ம பிடிச்ச மாடலில் என்ன டிசைன் கொடுக்கணுமோ அதை டெக்கரேட் பண்ணிக்க வேண்டியதான். ரொம்பவே டீட்டெயில்டாக இந்த ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது வந்து நம்ம இஷ்டம்தான். நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி டிசைன்ஸ் கொடுத்துக்க வேண்டியதுதான். சென்டரில் வந்து இந்த ஃபாண்டன்ட் ஒர்க்கை வந்து வச்சுட்டு இன்னமும் எனக்கு எப்படியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. சரி வேறு என்ன டிசைன்ஸ் கொடுக்கலான்ட்டு யோசிச்சுட்டு குட்டி குட்டியாக ஹார்ட் பால்ஸ் என்கிட்ட இருந்தது. அதை சைடில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்க்கும்போது தான் எனக்கு ஃபுல்லாக இருந்தது.
அப்புறம் பேக்கிங் பண்ணி டிஸ்பேச்சும் பண்ணியாச்சு. எனக்கு பேக்கிங் பண்ணும்போது எனக்கு செஞ்ச டயர்ட்னஸ்ஸு, வெஷல் வாஷிங் பண்ணது இது எதுவுமே எனக்கு தோணலை. எனக்கு பேக்கிங் பண்ணி என்னோடய லோகோவை வந்து நான் பேஸ்ட் பண்ணும்போது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்மைலாக இருந்தது. இதை விட நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு பிடிச்சது நம்ம ஆசைப்பட்டதை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கண்டிப்பாக அதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவேன். கண்டிப்பாக இதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பேக்கிங்கை பொறுத்தவரையும் நம்ம கேக்கு பேக் பண்ணுறது இதெல்லாமே பெரிய விஷயமா தெரியாது. நம்ம கேக்லாம் பேக் பண்ணிவிட்டு அவங்களோட ரிவ்யூ வர வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதுதான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அவங்க ஹாப்பியாக ரிவ்யூ சொல்லும் போது நம்மளுக்கு இதை விட நம்மளுக்கு வேறு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த மாதிரி தான் எனக்கும் அந்த ரிவ்யூ கேட்கும் போது இருந்தது. ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.